தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். அர்ஜுனன் அந்த அஸ்திரங்களை எல்லாம் வாங்கிட்டு வந்த பிறகு யுதிஷ்டர் அதையெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்றாரு. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் அர்ஜுனன் அந்த அஸ்திரங்களை எல்லாம் பிரயோகம் செய்ய போகின்றான். அப்போ நாரதர் தடுக்கின்றார். இந்த மாதிரி தேவையில்லாத நேரத்துலலாம் அஸ்திரங்களை பிரயோகம் பண்ணால் அது 3 உலகத்துக்கும் நாசம் உண்டாக்குன்றாரு. அப்புறம் யுதிஷ்டரை பார்த்து யுத்தத்தில் அர்ஜுனன் இந்த அஸ்திரங்களை எல்லாம் பிரயோகம் செய்வான், அதை நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதன் பிறகு பாண்டவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த குபேரனுடைய உத்தியானவனத்தை அடைகின்றார்கள். அங்கே அவர்களுக்கு நல்ல வாசஸ்தலம் கிடைக்கின்றது, தங்குவதற்கு இடம் கிடைக்கின்றது. அங்கே பாண்டவர்கள் எல்லாம் ரொம்ப சுகமாக வசிக்கின்றார்கள், விளையாடுகின்றார்கள். இதில் அந்த குபேரனுடைய அனுகிரகத்தால் இப்படிப்பட்ட ஒரு வாசஸ்தலம் கிடைச்ச பிறகு அந்த பாண்டவர்களுக்கு மனுஷங்களோட ஐஸ்வர்யத்து மேல ஆசை இல்லை அப்படின்றாங்க. இது குவைட் நேச்சுரல். ஏன்னா எப்பவுமே ஒரு விஷயத்துல இருக்கிறதுலே அல்டிமேட், இதுதான் உயர்ந்தது அப்படின்றது ஒன்று கிடைச்ச பிறகு அதுக்கு கீழே இருக்க மற்றது மேல நம்ம விருப்பம் போகாது. அப்படி போச்சுன்னா நாமெல்லாம் முட்டா பயிலுவ அப்படின்னு தான் சொல்லணும். இருக்கிறதுலேயே உயர்ந்தது ஒன்று கிடைச்ச பிறகு அதை விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கிறத ஒருத்தன் தேடிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அவனை நம்ம வேற என்னன்னு சொல்கிறது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நம்ம சாதாரணமாக ஏதோ ஒரு டீ குடிச்சிட்ருக்கோம். இந்த சோ கால்டு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டீ அற்புதமாக ஒரு மாஸ்டர் ஷெஃப் உங்களுக்கு போட்டு கொடுக்குறார். அதை குடித்த பிறகு ஆஹா, டீனா இதுதான் டீ. அதை நீங்கள் வாவ் சொல்லிங்களா என்ன சொல்லிங்களா வேற விஷயம். ஆனால் அதுக்கப்புறமா அதை விட தரத்தில் குறைந்த டீ மேலே நம்ம ஆசை போகாது. எது அல்டிமேட்டோ, எது தரத்தில் உயர்ந்ததோ அதை மட்டும்தான் நாம் விரும்புவோம். வேற வழி இல்லாமல் அங்கே போகிறோன்றது செகண்டரி. இந்த கந்தமாதனத்தில் பாண்டவர்கள் என்ன பண்ணுறாங்க, அர்ஜுனன் திரும்பி வந்துட்டான் இல்லையா, அவனோட கூட சேர்ந்து 4 வருஷம் இருக்காங்களாம். இந்த 4 வருஷமும் 4 நாள் கூட இல்லை, ஒரே நாள் மாதிரி போயிடுச்சு. பாருங்க, இப்போ அர்ஜுனனை பிரிந்து 5 வருஷம் இருந்தாங்க. அந்த 5 வருஷ காலத்தில் அவங்களுக்கு அர்ஜுனனை பிரிஞ்சு போனது தான் மிகப்பெரிய கஷ்டமாக தெரிஞ்சுது. நாடு போனது, செல்வம் போனது, மரியாதை போனது, சொந்த நாட்டை பிடுங்கிட்டு துரத்தி விட்டுட்டு இப்போ காட்டில் கஷ்டப்படுறது, அதெல்லாம் கூட பெருசாக தெரியல. அர்ஜுனனை பிரிந்திருக்கின்றோமே, அவனை விட்டுட்டு நாம் எப்படி இருக்கோம், இதுதான் அவங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருந்தது. அந்த இருகோடுகள் தத்துவம் தான். இப்போ அர்ஜுனன் திரும்பி வந்த பிறகு அப்பா, அர்ஜுனன் திரும்பி வந்து விட்டான், இதுதான் சந்தோஷம். இதில் தான் 4 வருஷம் அப்படின்றது ஒரே நாள் மாதிரி போயிடுது. இந்த காலகட்டத்தில் ஐயோ நாடு போயிடுச்சு, செல்வம் போயிடுச்சு, அந்த சோகமே இவங்களுக்கு வரல போல இருக்கு. இப்போ முன்னாடி 6 வருஷம், அர்ஜுனன் வந்த பிறகு 4 வருஷம் அப்படின்னு 10 வருட காலம் கழிந்து விட்டது. அவங்க பந்தயத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, 12 வருஷம் காட்டில் வாசம், 1 வருஷம் அஞ்ஞாத வாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது யுதிஷ்டரை உட்கார வச்சுட்டு மீதி 4 சகோதரர்களும் சொல்கிறாங்க, பாருங்க, நீ என்ன சொன்னீங்க, இந்த கட்டளை 12+1 இருக்கு இல்லையா, இந்த காலகட்டத்தில் துரியோதனனை போய் எதுவும் செய்யக்கூடாது, அவனை கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. அதனால் உங்கள் ஆணைக்கிணங்க நாங்கள் காட்டை விட்டு எங்கேயும் போல. நமக்கு கிடைக்க வேண்டிய சுகம் சௌகரியம் அதெல்லாம் அந்த துரியோதனனால பறிக்கப்பட்டது. ஆனாலும் உங்கள் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் இருந்தோம். இப்போ இந்த 11வது வருஷம் ஆரம்பமாகுது, இங்கேயும் நாம் காட்டில் தான் இருக்கோம். அந்த துரியோதனன் அவனுக்கு தெரியாமல் அஞ்ஞாத வாசம் இருக்கிறது அப்படின்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மறுபடியும் சொல்கிறோம், உங்களுடைய கட்டளையினால தான் நாங்கள் கௌரவத்தை எல்லாம் விட்டுட்டு காட்டில் வசித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ராஜ்யம் அதில் அதுவும் நம்முடைய ராஜ்யம், அதில் பேராசை உள்ளவர்கள் துரியோதனாதிகள். நாம் அந்த கௌரவர்களுக்கு பக்கத்தில் எங்கேயாவது மறைந்து வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் இதே நம்ம தூர தேசத்துக்கு எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படி ஏதாவது ஒரு தூர தேசத்தை கண்டுபிடிச்சி அங்கே 1 வருஷ காலம் நாம் மறைந்து இருந்தோம்னு சொன்னால் அதுக்கப்புறமா துரியோதனனை வென்று நமது நாட்டை நாம் திரும்ப பெறலாம். இப்போ சொல்கிறாங்க, இந்த இடம் சொர்க்கம் போல இருக்கின்றது, இங்கே இருக்கிறதுனால நம்முடைய சோகத்தை எல்லாம் போக்கிக் கொள்ளலாம். ஆனால்
உங்களுடைய புகழ், கீர்த்தி இது உலகத்தில் அழிஞ்சு போயிடும் இல்லையா? அதனால அந்த கௌரவர்கள் அவர்கள் அந்த ராஜ்யத்தை பிடுங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவங்க உங்களுடைய கீர்த்தி குறைந்தால், அழிந்தால், மறைந்தால் கௌரவர்களுடைய கீர்த்தி பெரும் புகழை அடையும். இப்போ நம்ம அந்த குபேரன் கிட்ட இருக்கோம் இல்லையா? இந்த சுகம் நீங்க எப்போ வேணா அடையலாம். ஆனா இப்போ நீங்க புத்தியை செலுத்த வேண்டியது அந்த கௌரவர்களை கொல்ல வேண்டும், வெல்ல வேண்டும். அதுல தான் நீங்க கவனம் செலுத்த வேண்டும். இந்த வஜ்ராயுதத்தை கையில வச்சிருக்க இந்திரனே உங்களுடைய பராக்கிரமத்தை தாங்க மாட்டான். அதனால தயவு செஞ்சு அந்த துரியோதனனை கொல்வதில் மனதை திருப்ப வேண்டும். அதே மாதிரி நாங்களும் அந்த துரியோதனாதிகள் பகைவர்களை எதிர்த்து போர் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் அப்படின்றாங்க. இப்போ மற்ற சகோதரர்கள் யுதிஷ்டர்கிட்ட சொன்னது யுதிஷ்டருக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு நான் எடுத்துக்கல, நமக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். இதில் முக்கியமான சில விஷயங்களை கவனிக்கணும். ஒன்று அந்த குபேரனுடைய அனுகிரகத்தால் வாசஸ்தலம் அது கிடைத்த பிறகு மனிதர்களுடைய ஐஸ்வர்யத்தை விரும்பவில்லை அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அடுத்தது இங்கே மீதி 4 சகோதரர்களும் யுதிஷ்டர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குபேரனுடைய இடத்துல இருக்கிறதுனால நம்ம சுகத்தை போக்கிக் கொள்ளலாம், ஆனால் இங்கு கிடைக்கின்ற சுகம் சௌகரியம் அப்படின்றத நீங்கள் எப்போ வேணா அடையலாம். இங்கே இருந்தோம்னு சொன்னால் உங்களுடைய கீர்த்தி குறைந்து விடும், எதிரிகளுடைய கீர்த்தி வளர்ந்து விடும் அப்படின்றாங்க. அவர்களை வெல்ல வேண்டும், அதுதானே முக்கியம். இதுதான் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது. நம்ம பல பேர் செய்கிற தப்பு இதுதான். எப்போவுமே சரிங்க இது சௌகரியமாக தானே இருக்குங்க, எதுக்கு இதை விட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு. இதில் எது இருக்கிறது எது பறக்கிறது அப்படின்றதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அது வேற ஒரு நாள் பார்க்கலாம். ஆனால் இது சௌகரியமாக இருக்குது, நாம் இப்படியே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நாம் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வளர்ச்சி அப்படின்றது இருக்காது. அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கொஞ்சமாவது வெளில வர முயற்சிக்கணும். அதுக்காக ஒரேடியாக ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. இப்போது இன்றைக்கு இந்தியர்களுடைய ஒரு மனநிலை என்ன அப்படின்னா, ஒரு வேலையில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த வேலை உறுதியாக கிடைக்கிற வரைக்கும் நாம் பேப்பரை போடுறது கிடையாது. இந்த வேலையை விட்டுட்டு வேலை தேடுவோம் அப்படின்றது ரொம்ப ரேர். பட் இந்த ஜென்சின்னு சொல்கிறவங்கலாம் டக்கு டக்குன்னு பேப்பரை போட்டு போயிடுறாங்க, அது வேறு விஷயம். மேலை நாடுகளில் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே பெரும்பாலான இடங்களில் அந்த ஒரு லாயல்ட்டி அப்படின்றது, அதாவது அந்த தொழிலாளி நிர்வாகத்துக்கோ இல்லை நிர்வாகம் தொழிலாளிக்கோ அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஹையர் அண்ட் ஃபயர், இன்றைக்கி வாங்க நாளைக்கு வராட்டா போங்க, அவ்வளோதான். அதே மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த கம்பெனியில் வேலையில் இருந்தீங்க, அங்கே ஏன் வேலையை விட்டீங்க இப்படின்றதெல்லாம் அந்த கேள்வியெல்லாம் கிடையாது. இது இந்த ஹைலி டெக்னிக்கல் அந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த கேள்வி வரலாம். மற்றபடி சாதாரண வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் யாரும் கேள்வி கேட்கறது கிடையாது. ஏன்னா இதுதான் அங்கே நார்மல். இன்றைக்கி இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க, அவ்வளோதான். அந்த லாயல்ட்டி அப்படின்றது, பாண்டிங் அப்படின்றது அங்கே கிடையாது. அதனால் ஒரு வேலையை விட்டால் இன்னொரு வேலை அப்படின்றது டக்குன்னு தேடிக்க முடியும். இங்கே இன்னும் நாம் அதெல்லாம் யோசிச்சுட்ருக்கோம். ஒரு சாதாரண வேலைன்னா கூட இன்னும் நீங்கள் போன வருஷத்தில் மட்டும் 2 தடவை வேலையை விட்டீங்க போலகுதே, இதெல்லாம் நம்ம கேட்போம். ஏப்பா நீங்கள் என்ன பெரிய சிஇஓ வேலையாக கொடுக்க போகிற, ஒரு சாதாரண ஆஃபீஸ் பாய் வேலை, அவன் ஒரு நாள் வரலனாலும் ஒன்றும் ஆகிட போகிறது கிடையாது, அவனை தூக்கிட்டு இன்னொரு ஆளை நீ போட போகிற. ஆனாலும் இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்போம். ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னும் போது இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஆனாலும் அந்த கம்ஃபர்ட் ஜோன் அதை விட்டு நமுந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு பெரிய இடங்களை அடைய முடியும். ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வந்தால் மட்டும்தான். அதுக்குள்ளேயே நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ரைட், கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஆனால் பெரிய ஒரு சாதனையாளராக வரணும் அப்படின்னு சொன்னால் அது சரி வராது. இப்படி சகோதரர்கள்லாம் சொன்ன பிறகு அதுக்கப்புறம் யுதிஷ்டர் என்ன பண்ணுறாரு, முதல்ல அந்த மலையை பார்த்து சொல்கிறார், பர்வதராஜனே, காரியங்களை எல்லாம் முடிச்சிட்டு அந்த எதிரிகளை எல்லாம் ஜெயிச்சிட்டு ராஜ்யத்தையும் அடைந்து விட்டு அதுக்கப்புறமா தவம் செய்வதற்கு மனதை அடக்கி கொண்டு உன்னை நான் மறுபடியும் பார்ப்பேன் அப்படின்றாரு. ஸோ இப்போவே யுதிஷ்டர் முடிவெடுத்துட்டார். அதாவது இந்த எதிரிகளை வெல்வது, ராஜ்யத்தை அடைவது அப்படின்றது கடைசி வரைக்கும் நான் தான் ராஜா, நான் தான் பதவியில் இருப்பேன் அப்படின்றதுக்காக கிடையாது. இது என்னுடைய கடமை, அதை நான் செஞ்சுட்டு அதற்கு பிறகு தவம் செய்வதற்கு உன்னை அடைவேன் அப்படின்றார். அதுக்கப்புறம் வந்த வழியிலே திரும்பி நடந்து வருகின்றார்கள். அப்பப்போ அந்த கடோத்கஜன் அவங்களையெல்லாம் சுமந்து கொண்டு வருகின்றான்.
லோமச மகரிஷி அவர் இவர்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லிட்டு அவர் திரும்பி சொர்க்கத்தை அடைகின்றார். அதற்கு பிறகு கந்தமாதனத்திலிருந்து இறங்கி கைலாசம் அங்கே வராங்க. அதற்கு பிறகு விஷபர்வா அவனுடைய நாட்டை அடைகின்றார்கள். அங்கே விஷபர்வா அவர்களை எதிர்கொண்டு அழைக்கின்றான். அதுக்கப்புறம் அவரோடு சில காலம் தங்கியிருந்து விட்டு ஒரு சில நாட்கள் அங்கிருந்து திரும்பி மறுபடியும் சுபாகு அப்படின்ற அரசன் இருக்கும் இடத்துக்கு வருகின்றார். அவரும் பாண்டவர்கள் வருகின்றார்கள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்கள வரவேற்கின்றார். அவருடன் சில நாட்கள் தங்குகின்றார். இதில் ஒரு விஷயம் கவனிக்கணும், அது நண்பர்கள் கேட்ட கேள்வி கூட இது. அதாவது சுபாகுவினுடைய தேசத்தை நோக்கி வந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது சீன தேசத்தையும் துஷார தேசத்தையும் பிரவேசிக்க முடியாத அந்த இமயமலையை சார்ந்த பிரதேசங்களையும் தாண்டி சுபாகுவினுடைய நகரத்தை கண்டார்கள் அப்படின்றாங்க. சுபாகுவினுடைய நாட்டில் சில நாட்கள் தங்கியிருந்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு பெரிய காட்டை அடைகின்றார்கள். இந்த காட்டில் ஒரு வருஷ காலம் தங்கியிருக்கின்றார்கள். இந்த காட்டில் தான் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யுதிஷ்டர் ஏன்னா பீமன் எங்கேயோ போனானே காணமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வரார். அங்கே ஒரு மிகப்பெரிய குகையில் ஒரு பெரிய பாம்பு பீமசேனனை அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கு. பீமனால ஒன்றும் பண்ண முடியல. எப்பேற்பட்ட வலிமையுடையவன், எவ்வளவு பெரிய அரக்கர்கள் ராட்சசர்களை எல்லாம் கொன்று குவித்தவன். ஆனா ஒரு பாம்பு பீமனை அப்படியே சுத்து போட்டிருக்கு. அவனால் எதுவும் செய்ய முடியாம மயங்கி கிடக்கின்றான் பீமன். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.